வணக்கம். இன்னைக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான மாடு மிக மிக விலை கம்மியாக வந்து நம்ம பண்ணையில் வந்திருக்கு. என்ன விலை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு விலை நிலவரம் கண்டிப்பாக தெரியும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா விலை நிலவரத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு சூப்பரான ஹெச்எஃப் மாடு, அதுவும் அழகான நெத்தி வெள்ளையோட கருப்பும் வெள்ளையும் ஈக்குவலாக சேர்ந்துருக்கு. வெள்ளை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் மாடை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அழகான மாடு. இன்னொரு விஷயம் என்னென்னா, மாட்டை பொறுத்தவரையில் நல்ல கருங்காம்பு. மாட்டை பொறுத்தவரை நமக்கு நல்லா தெரிஞ்ச மாடு தான். சரியான மேய்ச்சல் முறையில், நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. எல்லா விதமான தட்பவெட்ப நிலையும் தாங்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ரீடு. நல்ல கருங்காம்பு தான் மாட்டை பொறுத்தவரையில். கறக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஈஸியாக இருக்குது. மாட்டை பொறுத்தவரையில் கண்டு காளைக்கண்டு போட்டிருக்கு. கண்டை பொறுத்தவரையில் கண்டு இல்லாமலே கூட நீங்கள் வந்து பால் கறக்கலாம். கண்டை கூட நீங்கள் விற்கணும்னு நினச்சா கூட விற்றுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ரீடு மாடுன்னு சொல்லலாம். மாட்டை பொறுத்தவரைலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கயிறு கட்டி மாடை வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் கட்டி மேய்ச்சல் முறையில் வளர்த்த மாடு தான். அதுக்கு கேரண்டி சொல்லி தரலாம். மாட்டை பொறுத்தவரையில் தீவன முறைகளுக்கும் சரி, தண்ணி முறைகளுக்கும் சரி ஒரு சூப்பரான மாடு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம்னாலும் நீங்கள் காட்டடிக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடத்தி பிடிச்சி மேய்க்கிறதுக்காக இருந்தாலும் அவ்வளோ தூரம் நல்லா நடக்கக்கூடிய ஒரு மாடு. ஹெச்எஃப் மாடு வந்து வெயில் தாங்கான்னு சொல்லுவாங்க. மாட்டை பொறுத்தவரையில் இது உங்களுக்கு நல்ல வெயில் தாங்கக்கூடிய ஒரு சூப்பர் ப்ரீடு. நல்ல கலரு. அந்த மாதிரி காம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்புக்கான இடைவெளிகள் அதிகமாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா கறவை திறன் வந்து சூப்பராக இருக்கும். காம்புகள் வந்து ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நைஸ் காம்பு தான். நல்ல இடைவெளிகள் இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறவைகள் சூப்பராகவே இருக்கும். அது மாதிரி மாடும் மடி வந்து அமைப்பாக இருக்கிறதால நீங்கள் மேய்ச்சல் முறைக்கு வந்து கொண்டு போய்ட்டு தாராளமாக வரலாம். ஏன்னா முள்ளுக்குள்ளே எதுவுமே கிளிக்காது. அது மாதிரி நல்ல தலை ஊறுபாட்டில் இருக்குது மாட்டை பொறுத்தவரைலாம். அதே மாதிரி நெத்தி வெள்ளையும் வந்து இருக்கிறதால எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உகந்த மாடு. மாட்டோட விலை நிலவரம் என்னன்னு பார்த்திங்கன்னா 39,000 நம்ம வந்து பிடிச்சிட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல விலை சாதகமான மாடுங்கிறதால நீங்கள் உங்கள் வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி தான், மேய்ச்சல் முறைக்கும் வளர்க்குறதா இருந்தாலும் சரி தான், ஒரு சூப்பரான மாடு. மாட்டை பொறுத்தவரையில் நஞ்சு கொடி எல்லாமே வந்து நல்லா க்ளீனாக உளுந்துட்டு, அதனால் நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. மாட்டை பொறுத்தவரையில் டிகிரியும் நல்லாவே மாட்டை பொறுத்தவரையில் வரும். சரியா, அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. நம்ம பண்ணை வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா, திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் பண்ணை அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் எல்லா இடத்துக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். நேரில் வந்து மாடை பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபோன் மூலமாக வாங்குறதுக்கு ஆசைப்படாதீங்க. மாட்டை நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு நல்லா செட் ஆகுமாங்கிற விஷயத்த பார்த்து எடுத்துகிட்டு போங்க. ஃபோன் மூலமாக உங்களுக்கு மாடு ரொம்ப அளவுக்கு மீறிய பெருசாகவும் தெரிஞ்சிடக்கூடாது, ரொம்ப சின்ன மாடாகவும் தெரிஞ்சிடக்கூடாது. அதனால் நேரில் வந்து பார்த்து ஏமாறாமல் வாங்குகிற விஷயத்த பார்த்துக்கோங்க. 4 காமே நல்லா கறந்து பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் மடிவிக்க இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாட்டுக்கு வந்ததே கிடையாது. அதுக்கு ஒரு 100% கேரண்டி சொல்லிடலாம். எல்லா தட்பவெட்ப நிலைக்கும் தாங்கக்கூடிய ப்ரீடுங்கிறதால நீங்கள் பயப்படணும்.